Never show off your position, because today you have this position, tomorrow it will go away. There are many people before me are born and they were emperors and kings and queens. There are many people who will be great president, prime ministers later also. So don't think that this position is permanent, It's a transient, and don't be show off that one. Don't show off. Be humble and be natural and be a good human being. And when God has given you a position, please help people who are poorer than you or who require some help. You first get a first rank, this, that, I have never told. Be a good human being first. That is more important than me achieving rank. Though I myself got gold medal, but I never expect my children should have gold medal. I got it, it's okay. They don't get it, it's also okay. But be a good human being, be honest, be positive. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லாவே இருக்கேன். ஹெவியான ஒர்க்குனாலையும் இங்கே கிளைமேட்டு சரியில்லாதனாலையும் தான் நம்மளால் வீடியோ சரியாக மேக் பண்ண முடியல. நிறையா பேர் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போலந்து வீசா, யூரோப்பு வீசாலாம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இந்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ, எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ இந்த வீடியோ மேக் பண்ணி போடுங்க, ஏன்னா நிறையா பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஆவலாகவும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் இருக்கிறத அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு குறை இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நிறையாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா வெறும் டிஸ்அட்வான்டேஜாக ட்ராபேக்காக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது கண்டிப்பாக இருக்கிற சுச்சுவேஷன், ரியாலிட்டியை மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் போலந்துக்கு அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. பண்ணுங்கள், வரும், பண்ணாதீங்க, வராது அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய இது கிடையாது. ரியாலிட்டி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பேடாக இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல நம்ம போலந்து தமிழனுடைய பங்கு நிறையாவே இருக்குது. நிறைய டைம் இதை பற்றி போட்டிருக்கிறோம். சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னாலும் சரி, ஒர்க் பெர்மிட் எப்படி செக் பண்ணுறதுனாலும் சரி, அப்பாயின்மெண்ட்டு, விஎஃப்எஸ்சி, எம்பசி, எந்தவித ஒரு அப்டேட் வருது, நம்ம ஆட்களுக்கு சரியானது தெரியலை அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு தெளிவான விளக்கத்தோட போலந்து தமிழோட வீடியோ கண்டிப்பாக உங்களை வந்தடையும். இந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதா இல்லையா அப்படிங்கிறது சொல்லப்போனால் ஜனவரி 1, 2024 அன்னைக்கு ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே நம்ம யூடியூப்லேயே அதிகமான டைம் எடுத்து வீடியோ போட்டது அந்த வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவர் இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள். அவ்வளோ தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். போலந்தோட ப்ரொசீஜர் என்ன, என்னென்ன நடக்குது, எங்கெங்கெல்லாம் நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவிலையுமே அதை சொல்லி நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் இருக்காது. இப்போவே ஒரு 20 மினிட்ஸ் போஸ்ட் பண்ணாலே பார்க்குறவங்களுக்கு ஆள் இல்லை, ஸ்கிப் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம ரூமில் இருந்தே வீடியோ மேக் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, நம்ம ரூம்மேட்ஸ்க்கெல்லாம் சண்டே கூட ஒர்க் வச்சுருக்காங்க, நம்மளுக்கு இல்லை. அதனால தான் நம்ம ரூம்லேயே வீடியோ போடுறோம். இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் நம்மளால் பேச முடியாது. வெளியில் போய் பேசலான்னு பார்த்தா இப்போ சாட்டர்டே சண்டே 2 டேஸாக ஸ்னோ இங்கே. அதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். நம்ம ஊர்லலாம் ரொம்ப சம்மர் ஸ்டார்ட் ஆகி போய்ட்டு இருக்கிற டைமில் இங்கே ஸ்னோவும் வருது. அதுதான் கடைசி ஸ்னோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸு இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது நம்மளுடைய வீடியோ கண்டிப்பாக அப்டேட்டில் இருக்கும். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக போகிறது இந்தியன்ஸுன்னு சொல்கிறத விட இந்தியாவில் சப்மிட் பண்ணுற யூரோப்பு கண்ட்ரி எல்லாமே பிரச்சனையில் தான் இருக்குது. அதுவும் அந்த மாதிரி அதர் செங்கன் ஜோன்லேருந்து இங்கே வேலைக்கு வர்றாங்க, அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இதை ஒரே வீடியோவில் போட முடியாது. அதை 2 வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூரோப்பில் இந்தியன்ஸு, நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அப்படின்னு அதர் கண்ட்ரி அப்படி சொல்கிறத விட நம்ம இந்தியாவில் யாரெல்லாம் சப்மிஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த எஃபெக்ட் இருக்கக்கூடும். அது என்ன, ஏன், எப்படி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓரளவுக்கு அதை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இப்போ அதை பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, யூரோப்பில் உண்மையிலேயே வீசாவெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி இனிமேல் வீசாவெல்லாம் வாங்க முடியாதா, இனிமேல் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய டவுட் இருக்கும். இப்போ என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு படிப்படியாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி முன்னே சொன்ன மாதிரி தான், பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் இந்த என்ன நடந்தது ரியாலிட்டி, இப்போ நம்ம வீடியோ தான் போடலையே தவிர, பட் யூரோப்பில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எந்தெந்த நாடுகளில் அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குது, விசா ரிசீவ் எப்படி இருக்குது, டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுல எப்படி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட பேர் விசா ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றியும் தான் சொல்ல போகிறோம். குறிப்பாக போலந்து விசா ஸ்டாப் பண்ணிட்ட மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் வரலையே தவிர நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது.
சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம தான் அப்ளை பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, போலந்துக்கு அப்ளையே பண்ணாத. பண்ணுனீன்னா ஒன்று அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன், அப்பாயின்மெண்ட் கொடுத்தா வீசா ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் இருக்குது போலந்தோட எம்பசி. ஸோ அதனால தான் இதை தெளிவாக நம்ம ஆட்களுக்கு எடுத்துக்கொண்டு காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இது எப்படி நடந்தது அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியன்ஸுக்கு மட்டும்தான் முன்ன இந்த டெல்லி, மும்பை அப்படின்னு 2 எம்பசி இருக்குது. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். டெல்லியில் வீசா வந்து நல்லா விழுந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் சவுத்துலேயும் நல்லா விழுந்துக்கிட்டு இருந்தது. படிப்படியாக இது மும்பையில் வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து நார்த்தில் மட்டும் கிடச்சிக்கிட்டு இருந்தது. ஏன் அப்படின்னா, ஸ்ரீலங்காலாம் வந்து நார்த்தில் வந்து சப்மிஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நல்லபடியாக கிடச்சிக்கிட்டு இருந்தது. அப்புறம் நேபாளுக்கும் கிடச்சிக்கிட்டு இருந்தது. அப்படி பார்க்குற வகையில் இந்தியன்ஸுக்கு மட்டும்தான் ஸ்டாப் பண்ணியிருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குமே வீசா அதிகமாக ரிஜெக்ட் ஆகிட்டே வந்தது. போலந்தோட நிலவரம் இப்படி தான் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வீசா கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிக்கிட்டே வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுங்கிறது ரொம்ப பேடாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒர்க் பெர்மிட்டில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து குறைஞ்சது 5 வருஷத்துக்கு மேலே இருக்கணும், கேபிட்டல் ஷேர் அப்படிங்கிறது நிறையா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறையா போய்ட்டு இருந்திருப்போம். நம்ம அதெல்லாம் வச்சுருந்தா ஓரளவுக்கு வீசா வர்றதுக்கு பாசிபிள் இருக்கும்னு சொல்லியிருந்திருப்போம். இன்னொன்று, ஆல்ரெடி அதே டாக்குமெண்ட்டில் யாருக்காவது வீசா கிடச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ இது ரெண்டையும், அதாவது ஸ்கில்டு வேர் ஹவுஸு இந்த மாதிரி அப்ளை பண்ணாதீங்க அன்ஸ்கில்டு கேட்டகரியில், ஸ்கில்டான அந்த ஃபிட்ரு, வெல்ட்ரு, ட்ரக் டிரைவர் இந்த மாதிரி கேட்டகரியில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்திருப்போம். இது 3யுமே நம்ம சொன்னதை அப்படியே தப்பு அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க போலந்து எம்பசி. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வீசா வந்து மறுக்கப்படுது. நல்ல கம்பெனி டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகுது. ஆல்ரெடி வீசா வாங்கியிருந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகுது. ஸ்கில்டான ட்ரக் டிரைவருக்கு, வெல்டருக்கே ரிஜெக்ட் ஆகுது. இந்த வேர் ஹவுஸு அது எப்போவுமே ரிஜெக்ட் தான். அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது நீங்கள் இதுக்கு மென்மேலும் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணுமா? ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலும் சரி, அன்ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலும் சரி, போலருந்த தவிர்த்துடுறது நல்லது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இந்தியாவில் சப்மிஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதர் கண்ட்ரியில் சப்மிஷன் பண்ணுறவங்களுக்கு நான் அடுத்ததாக சொல்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இது இந்தியாவில் சப்மிஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான், இந்தியன்ஸு, நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் இங்கே பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம். போலந்து வீசாவுக்கு ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு எல்லாமே நடக்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் இதே மாதிரி எலக்ட்ரீசியன், இங்கே அவருடைய ஃப்ரெண்டு போலந்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் அதே கம்பெனியில் பேசி ஹெச்ஆர்கிட்ட அவருக்கு டாக்குமெண்ட்டு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அவங்க அந்த மாதிரி ஆள் சப்மிஷன் பண்ணியும் வீசா ரிஜெக்ட் ஆகிருக்கு. ட்ரக் டிரைவர் டேரெக்டாக இங்கே கம்பெனியில் அப்ளை பண்ணி டாக்குமெண்ட்டை வாங்கி சப்மிஷன் பண்ணுறவருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதே கம்பெனியில் வீசா வாங்கினவங்களும் இருக்காங்க, இப்போ ரிஜெக்ட்டும் ஆகுறாங்க. அப்படின்னா என்ன நம்ம எடுத்துக்கணும்? இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சரியில்லை. அப்ளை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது தான் இந்த மாதிரி ஒரு டிசிஷனுக்கு தள்ளப்படுறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ மந்த்லி ஒரு வீசா அப்படின்னு கணக்கு வச்சாலும் கூட வருஷத்துக்கு 12 வீசா, 20 வீசா, 30 வீசா இவ்வளோ தான் கொடுக்குறான். ஆனால் முன்னையெல்லாம் அடித்து தள்ளினாங்க. அப்போதைக்கு ஒரு வீசா வந்து ஒரு ஸ்கேமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2024 அக்டோபரில் கூட ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதாவது காசு வாங்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகளுக்கு மட்டும் ஏகப்பட்ட வீசாக்கள் கொடுத்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்ததுனால அந்த இது எந்த வருஷமுமே இல்லாத அந்த வருஷத்தில் மைக்ரேட்டு ரொம்ப ஆயிருந்தாங்க. 23லேருந்து 24க்குள்ளே வீசா வந்து அதிக அளவில் எண்ணிக்கையில் கொடுத்துருந்தாங்க. எல்லா கண்ட்ரிலேருந்து ஆட்கள் இங்கே வந்து இறங்கியிருந்தாங்க. அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த டைமு ஆப்போசிட் பார்ட்டி வின் பண்ணியிருக்கு. அதை வந்து இந்த இல்லீகல் என்ட்ரி, போதுமான கார்டுகள், அந்த வீசாக்கள் இதெல்லாம் இல்லாதவங்கள்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க போலந்தில். மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிகளை காட்டிலும் போலந்து ரொம்ப ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய நாடு. இந்த டூரிஸ்ட் வீசாவில் வந்து மாற்றிக்கிறேன், அகதிகளை வந்து மாற்றிக்கிறேன், இந்த மாதிரி அன்ஸ்கில்டில் உள்ளே வர்றேன் அப்படின்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏகப்பட்ட சட்டம் ரொம்ப இறுக்கமாக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி இருக்கவங்களுக்கே கார்டெல்லாம் ரொம்ப டைட்டாக்கி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக இருக்கிறாங்க, 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் கூட ஆகுது. ஏன் அப்படின்னா இவங்களாவே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்பஸில் வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் போலந்து கவர்மெண்ட் எதிர்பார்க்குது. ஸோ இப்படியாப்பட்ட நிலைமை ஆல்ரெடி இருக்கவங்களுக்கே இருக்குது. ஸோ அதில் புதுசாக நீங்கள் வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டாக தான் வந்து அமையும். நம்ம இதை பார்த்துட்டு ஒரு ஏஜென்சிகிட்ட போய் அனுப்பி கேட்குறாங்க, நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ப்ரோ இது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்திருக்கா ப்ரோ அப்படின்லாம். இது எந்த வித ஒரு வெப்சைட்லேயும் வரலை. இது என்னுடைய அனுபவத்தில் தான் நான் இதை பற்றி சொல்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. போலந்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா, அதே மாதிரி லித்துனியாவில் வீசா கொடுத்துக்கிட்டு இருந்தான், அப்புறம் டிஆர்சி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. லித்துனியா ஃபுல்லாக ஸ்டாப்பில் இருக்குது இப்போதைக்கு.
அதே மாதிரி ஹங்கேரியும் இப்போ அப்பாயின்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அடுத்து குரோஷியா. எந்தெந்த அதாவது யூரோப்பிய யூனியனில் 27 நாடுகள் இருந்தாலும் ஒரு சில செங்கன் நாடுகளுக்கு மட்டுமே ஒர்க் பெர்மிட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. விசாவை வெளியாட்களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எந்தெந்த நாடுனா போலந்து, செக் ரிபப்ளிக்கு, லித்துனியா, குரோஷியா, ஹங்கேரி, இந்த மாதிரி நாடு, அப்புறம் ஸ்லோவேனியா, ஸ்லோவேக்கியா, லாட்வியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாடுகளுக்கு மட்டும்தான் நம்ம ஒர்க் பெர்மிட்டை ஃபாரினர்ஸ்லேருந்து ஹையர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. படிப்படியாக இதையெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. இனி ஃப்யூச்சரில் பார்த்தா செங்கனுக்கு வெளியிலேருந்தே ஆட்கள் எடுக்கிறதுங்கிறது நம்ம இந்த யூகே, கனடா, அமெரிக்கான்னு இருக்கும்ல, அங்கே விசா அப்ளை பண்ணுறவங்களோட நிலைமை இங்கே வர்றதுக்கான பாசிபிளும் இருக்குது. நம்ம இவங்கள சொல்லி குத்தமே இல்லை. நம்ம ஏஜென்சிகளையும் இங்கே இருக்கிற கவர்மெண்ட்களையும் இவ்வளோ ஒரு காம்படிஷன் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம தான் நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு நம்ம ஃபாரினுக்கு வரணும்னு ட்ரை பண்ணணும். தனக்குன்னு ஒரு தொழில் சார்ந்த படிப்பை படிக்க கற்றுக்கோங்க. அது படிக்கலைனாலும் தொழிலை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. இப்போ நான் ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு வேலைக்கு கூப்பிட்றேன் அப்படின்னா வந்து ஒரு ஃபேனை மாட்டுறதோ லைட்டை மாட்டுறதா இருக்கட்டும், 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்க கூடவே நீங்கள் போய் வேலை பார்க்கலாம். அந்த மாதிரி ஃப்ளம்பரு, ஃபிட்ரு, வெல்டரு, ட்ரக் டிரைவர்ஸு, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கில்டை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் உங்களால் அதுலேருந்து தப்பிச்சுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு வேர் ஹவுஸோ இந்த மாதிரி அன்ஸ்கில்டு வேலை தேடுறீங்க, பேக்கிங்கு, வேர் ஹவுஸு, லாஜிஸ்டிக்கு, பழம் பறிக்கிற வேலை, பேக்கிங் பண்ணுற வேலைன்ட்டு எத்தனை நாள் உங்களுக்கு கை கொடுக்கும்? ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வேலை பார்க்குற வரைக்கும் இருக்கும். திரும்ப நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா உங்களால் எந்தவித ஒரு இதுலேருந்து அதுலேருந்து மீண்டு வர முடியாது. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் நான் ஒரு நல்ல கைண்ட்லி அட்வைஸ் கொடுக்குறேன். தொழில் சார்ந்த ஒரு படிப்பையோ ஒரு தொழிலையோ கற்றுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த நாடெல்லாம் விசா கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, படிப்படியாக அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிகிட்டு வருது. செக்கு விசாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. போலந்து விசாவும் அந்த மாதிரி தான். மாதத்துக்கு 1 வருது. வரலன்னுலாம் சொல்லலை, மாதத்துக்கு 1 வருது. எப்படி நடக்குது போலந்தோட விசான்னா, நம்ம இப்போ கேரளாவில் லாட்ரி சீட் வாங்குவாங்கல்ல, லட்சக்கணக்கான பேர் வாங்கினாலும் அதனுடைய பரிசு ஒரு ஆளுக்கு அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணணுமான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஹங்கேரி, குரோஷியா எல்லாமே டஃப் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த ஸ்லோவாக்கியாவும் லாட்வியாவும் மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது. அதுவும் ஸ்கில்டு பீப்புளுக்கு மட்டும்தான். ட்ரக் டிரைவர்ஸ் எடுக்கிறாங்க. வேறு என்ன, இந்த வெல்ட்ரு, ஃபிட்ரு, இப்போ இந்த ரொமேனியா, பல்கேரியாவிலையும் ஓரளவுக்கு நல்ல ஆட்கள் எடுக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரக் டிரைவரு, வெல்ட்ரு, சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டரு, இந்த மாதிரி தான். நீங்கள் இந்த அன்ஸ்கில்டுன்னு எடுத்துக்கிட்டாலே யூரோப்பை தயவு செய்து தவிர்த்திடுங்கள். உங்களுடைய நேரமும் பணமும் விரயமாகும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு நெகட்டிவான தாட்டாக இருக்கலாம், பட் இதுதான் இங்கே சுச்சுவேஷன், ரியாலிட்டியாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கண்ட்ரிக்கு பண்ண போகிறீங்கன்னா அதோட ப்ரொசீஜர் தெரியாமல் யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப்போ ஒரு ஏஜென்சிக்கிட்டையோ அப்ரோச் பண்ணாதீங்க. நம்மக்கிட்டையும் வந்து கேட்காதீங்க. நம்மளை மட்டும்தான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையாக இருக்கும். நம்ம இன்னொருத்தரை சொல்கிறது மூலமாக அவங்க ஒரு டைம் நல்லா இருக்கலாம், இன்னொரு டைம் நல்லா பண்ணாமல் போகலாம். நீங்கள் நாளைக்கு யாரும் வந்து கேட்பீங்க? சொன்னால் நம்மளை தான் கேட்பீங்க. ஸோ அதனால் ப்ரொசீஜரை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறையா பேர் வந்து முயற்சி பண்ணால் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குங்கிறாங்களே, ஏஜென்சி 10 நாள் அப்பாயின்மெண்ட் பாசிபிள் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதை மட்டும்தான். முயற்சிங்கிறது இப்போ ஒரு என்ன சொல்கிறது, குளத்தை வந்து நீச்சல் அடித்து தாண்டி அந்த கரைக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆற்றை கூட தண்ணி அதிகமாக இல்லாதப்போ கரையை கடந்து போயிடலாம். அந்த மாதிரி கடலை நீங்கள் கடந்து போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா பாதியிலே மூழ்கி சாக வேண்டியதான். ஸோ அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கடக்க போகிறது குளமா, ஆறா, கடலா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கடல் மாதிரி போலந்து, அதில் நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு அந்த பக்கம் வந்து விசா வாங்கிட்டு வரணுங்கிறது ஏகப்பட்ட பேரை இதில் இழந்திருக்காங்க. அந்த வரிசையில் நீங்கள் இருக்காதீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலை. தயவு செய்து இந்தியாவில் சப்மிஷன் பண்ணுறவங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்கில்டை கற்றுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்லோவேனியா, லாட்வியா, ஸ்லோவேக்கியா இந்த மாதிரி நாடுகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்ற இந்த நல்ல விசா கொடுத்துக்கிட்டு இருந்த நாடெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இருக்க எங்களுக்கே நிறையா பிரச்சனைகள்லாம் நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ அதனால் புதுசாக நீங்கள் வரணுன்னா எந்தளவுக்கு நீங்கள் தகுதி வாய்ந்தவராக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. எந்தளவுக்கு உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஏஜென்சிக்கிட்ட போய் நான் ஒரு டவுட்டு எனக்கு தெரிஞ்சவருக்கு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க் பெர்மிட்டுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ காசு டோட்டலாக, அதில் அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், ஒர்க் பெர்மிட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கொடுக்கணும், விசா வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கொடுக்கணும், அப்புறம் அப்பாயின்மெண்ட்டு, இந்த சப்போர்ட் டாக்குமெண்ட்டெல்லாம் யார் பார்த்துப்பா, நீங்கள் பார்த்துப்பீங்களா, இந்த அப்பாயின்மெண்ட்டுங்கிறது நீங்கள் எடுப்பீங்களா, எம்ப்ளாயர் எடுப்பாரா, இல்லை நாங்கள் பார்த்துக்கணுமா அப்படின்னு கேட்பேன். இன்கேஸ் விசா வரலை அப்படின்னா இப்போ முன்னாடி நான் ஒரு 1,50,000 ரூபா கட்டுறேன்னு வச்சுக்கோங்க.
எவ்வளோ காசு வரைக்கும் எனக்கு ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கேட்க தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லிடுவாங்க, இல்லை கேரண்டியாக கிடைக்கும் அப்படின்னு. கேரண்டியாக கிடைக்கிறது இருக்கட்டும் பிரதர், நம்ம ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோன்னா கிடைக்கலன்னா எவ்வளோ கிடைக்கும், அதாவது இப்போ ஒரு 1,50,000 ரூபாயில் பாதிக்கு பாதியாவது கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நீங்கள் அதை தெளிவாக கேட்குறது மூலமாக நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து மிச்சப்படுத்தலாம். அந்த காசு இழக்கிறத நீங்கள் உங்களால் சர்வே பண்ணிக்க முடியுமா, இவ்வளோ நாளில் இவ்வளோ பேமெண்ட்டு போனால் ஓகேவா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்கு இறங்குங்க. இப்போதைக்கு செங்கனான பல்கேரியா, ரொமானியா, லாட்வியா, ஸ்லோவேக்கியா இந்த மாதிரி நாடுகள் மட்டும்தான் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இதுதான் இந்தியாவில் இருக்கிற நிலைமை. ஸ்கில்டில் இருக்கவங்களுக்குமே வீசா ரிஜெக்ட் ஆகுது. மாதத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு வீசா தான் உழுகுது. அப்புறம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அப்பாயின்மெண்ட்லாம் நல்லாவே கிடைக்கிது. வீசா தான் கிடைக்க மாட்டேங்குது. வீக்லி ஒரு 12லேருந்து 20 பேருக்கு மேலே அப்பாயின்மெண்ட் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே பாயிண்ட் நம்பர் 10. முன்ன வீசா வந்து போலந்து வீசா பாயிண்ட் நம்பர் 9 ரிஜெக்ட் ஆனால் தான் வீசா கிடைக்காது. திரும்ப ரீஅப்பீல் பண்ணாலும் கிடைக்காது. ஆனால் இப்போ எல்லாருக்குமே ரிஜெக்ட் ஆகிற ரீசன் பார்த்திங்கன்னா பாயிண்ட் நம்பர் 10. அது என்ன ப்ரோ, அக்காமடேஷன் வச்சா வந்துருமா, கம்பெனிலேருந்து வச்சா வந்தால் கிடச்சிருமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் சப்மிட் பண்ணி ஒன் டைம் உங்களுக்கு வீசா கிடைக்கலனாலே அதுதான் ரிஜெக்ட். நீங்கள் அதை என்ன பண்ணியும் வாங்க முடியாது. அதனால் இப்போ இருக்கிற எல்லாருக்குமே ரிஜெக்ட்டும் உழுகுது. நீங்கள் இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணணுமா வேண்டாமுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகளெல்லாம் சொல்லிட்டோம். இதனால தான் போலந்துக்கு, யூரோப்புக்கு வீசா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயில் வச்சுட்டு போட்டிருக்கோம். நிறையா பேர் ஷார்ட்ஸை பார்த்துட்டு நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம அதுக்கான ஒரு சரியான விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ரூம்லேருந்து பேசுகிறதுனால ஒரு எக்கோ மாதிரி அடிக்கலாம், இல்லை ஒரு சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த கார்னரில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் உங்களுடைய டவுட்டுகளை வாய்ஸ் போடுங்க. ஏன்னா நான் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னால் ஆன் டைமில் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலனாலும் டிலே பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ இந்தியாவில் இருந்ததை சொல்லிட்டோம். அடுத்து கல்ஃப் கண்ட்ரிஸு, சிங்கப்பூர், மலேசியா, இந்த நான் செங்கனான அல்பேனியா, அதுக்கு கீழே கொஞ்சம் நாடுகளில் வீசா ரேஷியோ கொஞ்சம் நல்லாயிருக்கு. அங்கே கூட அன்ஸ்கில்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய நாடுகள்லேருந்து ஒரு சின்ன நாடு வரைக்குமே ஒரு தொழில் தெரிஞ்சவனை தான் வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன் வர்றாங்க. வேறு நாடுகளில் அனுபவம் இருந்தால் தான் எடுக்கிறதுக்கு முன் வர்றாங்க. ஸோ இப்படியாப்பட்ட இருக்கிற நிலைமையில் நீங்கள் உங்களுடைய தகுதியை நீங்களே எடை போட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க, அப்ரோச் பண்ணுங்கள். அப்புறம் கல்ஃப் கண்ட்ரீஸில் முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு கிடச்சிக்கிட்டே இருந்தது. இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி அப்பாயின்மெண்ட் மாதத்துக்கு ஒரு வீசா கிடைக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் அப்பாயின்மெண்ட்டு இப்போ மாதத்துக்கு 1ங்கிற கணக்காகி போயிடுச்சு. அப்பாயின்மெண்ட்டு சுத்தமாக கிடைக்கல. கல்ஃப் கண்ட்ரீஸில் போய் நீங்கள் யாராவது அப்ளை பண்ணணும், போலந்துக்கோ இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரினா பிரச்சனை இல்லை, ஈஸியாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கக்கூடியது, எம்ப்ளாயரே எடுத்து கொடுக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டெல்லாம் இருக்குது. லாட்வியா, ஸ்லோவேக்கியாலாம் அந்த மாதிரி கண்ட்ரியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அப்படி அப்ளை பண்ணி சப்மிஷன் பண்ணுங்கள். போலந்துக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பாயின்மெண்ட்டுங்கிறது நம்ம கையில் இல்லவே இல்லை. ஒரு மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் முடிகிற வரைக்குமே வேலிடிட்டி, உங்களுக்கு எப்போ வேணாலும் கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமையும் போகலாம். இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, போலந்துக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா யாராக இருந்தாலும் சரி, டைரெக்டாக கம்பெனி கான்டாக்ட் கிடைச்சா மட்டும் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அவங்க 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ ஒர்க் பெர்மிட் கொடுக்கும் பொழுது ஒர்க் பர்மிட் எக்ஸ்பைரி ஆகிட்டால் அதை ரினியூவல் பண்ணி கொடுக்குறது அவங்க கையில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்சிகிட்ட அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க ஒரு ஏஜென்சிகிட்ட அப்ளை பண்ணி அந்த ஏஜென்சி இன்னொரு எம்ப்ளாயர்கிட்ட அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்படி போகிறப்ப அவங்க வந்து ஒரு சரியான லெவலில் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் உங்கள் ஒர்க் பெர்மிட் எக்ஸ்பைரி ஆனவுடனே கைவிட்டுருவாங்க. கட்டின காசு மொத்தமாக லாஸ் ஆகிரும். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு நிலவரமும் இருக்குது. டைரெக்டாக ஹச்ஆர், டைரெக்ட் கம்பெனி இந்த மாதிரி இருந்தால் மட்டும் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்சிட்டாலும் ஃப்ரீயாகவே அவங்க ரினியூவல் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஏஜென்சிகிட்ட போய் அப்ளை பண்ணும் பொழுது ஒர்க் பெர்மிட்டு கொடுத்துட்டோம், அப்பாயின்மெண்ட்டுங்கிறது எம்பசி கொடுக்குறது, அது கொடுக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, அது எங்கள் கையில் இல்லை அப்படின்னு காசு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வீசா ரிஜெக்ட் ஆனாலும் எங்கள் கையில் இல்லை, அது எம்பசி தான் ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் அரபு நாடுகளில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 1 வருஷம் 2 வருஷம்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஒர்க் பெர்மிட் எக்ஸ்பைரி ஆகிட்டு திரும்ப ஒர்க் பெர்மிட் கேட்டால் கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இதுங்களையும் நான் பார்த்துருக்கேன். இன்னும் ஒன்று, நம்ம இந்தியாவிலையும் சரி கல்ஃப் கண்ட்ரீஸ்லையும் சரி இந்த டவுட்டு நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எம்ப்ளாயர் மெசேஜ் பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு தப்பான புரிதல். இது போலந்துக்கு மட்டும் இல்லவே இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் இந்த ரொமானியாவாக இருக்கட்டும், இந்த ஸ்லோவாக்கியாவாக இருக்கட்டும், லாட்வியாவாக இருக்கட்டும், இந்த ஹங்கேரியா இருக்கட்டும், இவங்க வந்து எம்ப்ளாயர் வந்து அது மாதிரி இது எங்களுக்கு தான் இதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அது அந்த மாதிரி தான் ப்ரொசீஜரே இருக்குது. ஆனால் போலந்தில் அப்படி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி கேட்குறவங்களாம் ஒரு பொய் சொல்கிறாங்க. அவங்க அப்படி அனுப்பி யதார்த்தமாக கிடைச்ச அப்பாயின்மெண்ட்டாக இருக்குமே தவிர கம்பெனிலேருந்து மெயில் பண்ணி கிடைச்ச அப்பாயின்மெண்ட்டு இல்லை. ஏன் இதை நான் அதை தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு போலந்துலேருந்து வர்ற டாக்குமெண்ட் எல்லாமே ஏதாவது ஒரு கம்பெனியில் வாங்கினதாக தான் இருக்கும்.
ஸோ எல்லாருமே மெயில் பண்ணால் எல்லாருக்கும் எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்குறீங்களா? யாராவது ஒருத்தர் லக்கில் கிடச்சிட்டாலும் கூட இவங்க மெயில் பண்ணதுனால தான் கிடச்சிருச்சுன்னு ஒரு பொய் சொல்லிட்டு தெரியுறாங்க. ஸோ அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒன்று. அப்பாயின்மெண்ட் கொடுக்குற ஒர்க் பெர்மிட் கொடுக்குற எல்லாருமே ஒரு எம்ப்ளாயர் தான். எல்லா எம்ப்ளாயருமே என் கிளைண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுன்னு கேட்டால் அப்புறம் எதுக்கு எம்பசி இருக்குது, அப்புறம் எதுக்கு விஎஃப்எஸ் இருக்குது? ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பான புரிதல் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம யூரோப்புக்கு விசா ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இந்த நாட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கங்கிறது நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். இதுதான் அதோட தெளிவான விளக்கமான வீடியோ. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ளலாம். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற சிங்க நாடுகள்லேருந்து இங்கே வர்றவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இங்கே வரலாமா வேண்டாமாங்கிறத ரொம்ப தெளிவாக அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி. நம்ம அப்பனோ தாத்தாவோ 10 பைசா கூட நமக்காக சம்பாதிச்சு வைக்கல. கிடைக்கிற நேரத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும், இல்லாத நேரத்துல கஷ்டப்படணும். அதான்டா லைஃப். நான் இப்ப அக்கௌண்ட் போட்டாலும் லட்சக்கணக்கில் கொடுத்த ஆள் இருக்கான். எதுக்காக? என் கேரக்டருக்காக, நம்பிக்கை. அதை ஒன்னா தானே இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதை அழிச்சிடாத. நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ஆனா வாய்ப்பு கிடைச்சா போராடி ஜெயிச்சிருவேன்.